இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்தென்னும் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராய்வு செய்யும் ஒரு பகுதியாக திருவசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகளை நாம் ஆராய்ந்து வருகிறோம். கடந்த 2 தியானங்களை நான் உங்களோடு கூட 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டேன். பிரதானமான சிந்தனை என்ன? பாவத்தின் மீது எனக்கு இருக்க வேண்டிய வெற்றி. அந்த வெற்றி ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் தொடர்ந்து அந்த வெற்றியை நான் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் எனக்குள் விரும்புகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கொரிந்திய மக்கள் இதில் வீழ்ச்சி அடைந்தார்கள். பழைய பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மூழ்கத் தொடங்கினார்கள். பாவத்திற்கான அவர்களுடைய மனப்பாங்கும் அவர்களுடைய சிந்தனைகளும் கடவுளை விட்டு தூரமாய் இருக்கிறது என்பதை பவுல் கண்டு அவர்களை வன்மையாய் கண்டித்து இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். அதைத்தான் கடந்த 2 தியானங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பாவத்தை குறித்து இருமாப்படைந்திருத்தல் என்கிற ஒரு நிலை. இதை 2வது வசனத்திலிருந்து நாம் கவனித்தோம். கடந்த தியானத்திலே பாவத்தில் மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கை, இதை 6வது வசனத்திலிருந்து நாம் கவனித்தோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 3வது காரியம் என்ன? பாவத்திலே ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி எவ்விதமாக அது அபாயகரமான நிலையை எட்டுகிறது என்றால், பாவத்தோடே கலந்திருப்பதை குறித்து அவன் கவனமற்றிருப்பது அல்லது கவலையற்றிருப்பது. இதைத்தான் 9வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். கலந்திருத்தல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மூல மொழியின் அர்த்தம் இணைந்திருத்தல், நெருக்கமாக இருத்தல், இரண்டர கலந்து விடுதல் என்ற அர்த்தமெல்லாம் மூல மொழியிலே அதற்கு உண்டு. அப்படியானால் இப்படிப்பட்ட பாவம் செய்கிற மக்களோடு ஒன்றிணைந்து இருப்பது, இரண்டர கலந்திருப்பது அல்லது அவர்களோடு நெருக்கமான உறவை வைத்து கொள்வது, ஒருவேளை அந்த தவறை செய்யாமல் இருக்கிற மனிதனை எந்த விதத்திலும் அதுவும் பாதிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் அந்த தவறை செய்யவில்லை. ஆனால் அந்த தவறை செய்தவர்களோடு கலந்திருக்கிறவர்கள் அந்த பாவத்திற்கு அவர்களும் பங்காளியாகவும் உடந்தையாகவும் இருக்கிறார்கள் என்பதை பவுல் சொல்லுகிறார். அதே நேரத்தில் கலந்திருத்தல் என்று பேசும்போது பவுல் அதில் நமக்கு இருக்க வேண்டிய புரிதலை விளக்குகிறார். அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உலகத்திலே விபச்சாரக்காரர்கள் இருப்பார்கள், பொருளாசைக்காரர்கள் இருக்கிறார்கள், கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் தான் நாம் வாழ்கிறோம். அவர்களை விட்டு முற்றிலுமாய் நாம் பிரிந்து போக முடியுமா? அது முடியாது, அது சாத்தியமற்றது. ஏனென்றால் வீழ்ச்சி அடைந்த உலகத்திலே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் யாரிடத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதை அடுத்த வசனத்திலே அவர் தெளிவுபடுத்துகிறார். 11வது வசனத்திலே, சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் அந்த தவறு செய்யவில்லை, அடுத்தவர்கள் அதை செய்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் அவர்களோடு எப்பொழுதும் போல ஒன்றிணைந்து கலந்து அவர்களோடு செயல்படுவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்களும் அந்த பாவத்திற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்படியானால் பவுல் எனக்குள்ளே என்ன எதிர்பார்க்கிறார்? கலந்திருத்தல் என்பதிலே எனக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு புரிதல். கிறிஸ்தவ மனிதர்கள்
கடவுளுடைய பிள்ளைகள் எனப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது முழு கண்டிப்பையும் நான் அங்கே வெளிப்படுத்த வேண்டும். அவர்களை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும். ஒன்றிணைந்திருத்தல், இரண்டர கலந்திருத்தல், நெருக்கத்தை கையாளுதல், என்னையும் சேர்ந்தது பாதிக்கும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. நான் அதை செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் காட்டுகிற நெருக்கமும் உங்களுடைய ஆதரவுமே அதற்கு உடந்தை என்பதை ஒரு காலம் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் இந்த காலகட்டங்களிலே நாம் கெஞ்ச வேண்டிய காரியம் இதுதான். பல நேரங்களில் நாம் இதைத்தான் செய்கிறோம். நான் அந்த தவறை செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறதே தவிர, அந்த பாவத்திற்கு என்னுடைய மனப்பாங்கு என்ன என்பதிலே எனக்கு கவனம் இல்லை. நான் அப்படிப்பட்ட மனிதர்களையும் அங்கீகாரம் கொடுத்து அவர்களையும் நான் கிறிஸ்தவத்திற்குள்ளே நான் அவர்களை எல்லா நிலைகளிலும் நான் இணைந்து செல்லுகிறேன் என்றால் அது என்னுடைய மாபெரும் பலவீனமாகும். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, பாவத்தை குறித்த இருமாப்பு, பாவத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல், பாவத்தோடே கலந்திருக்கிற தன்மை, இவைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும். கண்டிப்பை தாரும். அதிலே எனக்கு ஒரு விடாமுயற்சியை தாரும், திடமனதை தாரும். இப்படிப்பட்ட விஷயங்களிலே முழு எதிர்ப்பை நான் பதிவு செய்து என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ள எனக்கு அருள் செய்யும் என்று மன்றாடுவோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாவத்தோடே கலந்திருக்கும் அபாயத்திலிருந்து என்னையும் எங்களையும் மீட்டு கொள்ளும். உம்முடைய சிலுவையின் அன்பினால் எங்களை அணைத்து கொள்ளும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.